என்னாச்சு? முரளி, என்னப்பா இப்படி ரத்தம் வருது? வா ஆஸ்பத்திரி போலாம். நீ வேற இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு உள்ள கண்ணாடி துண்டு இருந்து செப்டிக்கானா காயம் பெருசாயிடும். முதல்ல வா. என்னப்பா நீ பார்த்து ஜாக்கிரதையா இருக்கிறது இல்லையா? ஐயோ, சின்ன முதலாளி கையில ரத்தமா? நான் மாட்டு வண்டி பூட்டுறேன். முதல்ல ஒண்ண வீட்டுக்குள்ள வச்சு போடு. வைத்தியரை கூட்டி வரேன். நீ எதுக்குமா ஹாஸ்பிடலுக்கு? நான் வராம எப்படி? வண்டி எடுங்க. நிறைய பிளட் லாஸ் ஆயிருக்கு. ட்ரிப்ஸ் ஏத்திருங்க. ஓகே டாக்டர். அப்ப கிளம்பலாமா? கிளம்புறதா? 2 days அட்மிஷன் போட்டுருக்கேன். என்ன டாக்டர், சின்ன காயத்துக்கு போய் 2 நாள் அட்மிட் ஆகணும்னு சொல்றீங்க? கண்ணாடி குத்தினதுல நரம்பு கட் ஆயிருக்கு. சுத்தமா ப்ளீடிங் நிக்கல. கண்டிப்பா 24 hours அப்சர்வேஷன் இருக்கணும். அட்மிஷன் போட்டாச்சு ரவி சார். ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர். ஏதோ நீங்க ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்கவே போய் சொல்லி அட்மிட் பண்ணிருக்கேன். ஆஸ் எ டாக்டரா நான் அதை செய்யவே கூடாது சார். இப்போ கூட ஒரு உயிரை தான் காப்பாத்திருக்கீங்க. இந்தாங்க அட்மிஷன் ஃபார்ம். டாக்டர், என் தங்கச்சியை பாத்தீங்களா? அவங்க அப்பயே போயிட்டாங்களே. போயிட்டாங்களா? மாதவி, மாதவி, சிக்கன் பிரியாணியா? கூட இருந்த 3 பேரை கொண்டுட்டானுங்க. நானே டென்ஷன்ல இருக்கேன். சோத்தை பத்தி பேசிட்டு இருக்கேன். எவன் கொண்டானு எனக்கு எப்படி தெரியும்? அருகட்டவ. ஏற்கனவே போலீஸ் என்கொயரின்ற பேர்ல சாவடிச்சிட்டு இருக்கானுங்க. நீ வேற கடுப்பேத்துற. வீட்டுக்கு எப்போ வரணும் சொல்ல முடியாது. மினிஸ்டர் பார்க்க போயிட்டு இருக்கேன். போன வைடி. என்னம்மா இங்க நிக்கிறீங்க? இல்ல, அவர் கையில அடிபட்டுருச்சு. அப்படியா? ஹாஸ்பிடலுக்கு போகணும். வண்டி வேற ரிப்பேர் ஆயிடுச்சு. அட நம்ம வண்டியில ஏறுங்கம்மா, நான் கொண்டு போய் விடுறேன். சரிங்க. ஐயனார் ஃபோன் அடியா, ஃபோன் எடு. காலையில இருந்து ஹாஸ்பிடல் ஸ்டேஷன் ஒரே அலைச்சல்மா. கூட இருந்த 3 பேரை கொண்டு இருக்கானுங்க. கொன்னவனை சும்மா விட மாட்டேன். அவன் மட்டும் என் கையில மாட்டட்டும். எவன்டாது இந்நேரத்துல போனு? ஹலோ ஹலோ, ஐயா நான் ரவி பேசுறேன். என் தங்கச்சி கூட இருக்காளா? ஆமா, ஏதாவது சொல்லுமா? நான் பேசிக்கிறத காட்டிக்க வேண்டாம். நீங்க உடனே அவட்டி எஸ்கேப் ஆயிடுங்க. என்னங்க சொல்றீங்க? ஐயோ, அவன் என் தங்கச்சி இல்ல. நீங்க கொன்னீங்களே செல்வி, அவ ஆவியா மாதிரி உங்களை பழிவாங்க வந்திருக்கா. நீங்க சொல்றது ஒண்ணும் புரியலையே. ஐயா ஐயனார், ஐயனார், என்ன தெரியுதா? இப்போ தெரியுதா? என்னை விட்டு எது பண்ணிடாத, என்னை விட்டு. இப்படிதான் அன்னைக்கு நானும் கெஞ்சினேன். ஏண்டா பொட்ட மாதிரி உள்ள நிக்கிற? வெளியே வா. யாரடி பொட்ட? உன்னை ஒரு தடவை கொண்டது பத்தாதா? மறுபடியும் கையால சாவந்திருக்க. விடியிட்டு உன்னை வச்சுக்க. விடியற வரைக்கும் உன்னை உசிரோட விட்டாதான்.
விடமாட்டேன்டா. எப்படியெல்லாம் வாழணும்னு ஆசைப்பட விட்டியா? அநியாயமா என்னை கொண்டுட்டேடா. தப்பு பண்ணது நீ, தண்டனை எனக்கா? உன்னை உசுரோட விடமாட்டேன்டா. வந்துதானே ஆகணும். இந்த மாதிரி பவரான ஆவிங்களெல்லாம் எங்களால் கட்டுப்படுத்த முடியாது சார். பிறக்கும் போதே தெய்வ சக்தியோட பிறந்திருக்கா. அவள் ஆசையை நிறைவேறாம உயிரோட புதைச்சினால தான் சார் இவ்வளோ உக்கிரமா இருக்கா. உடம்பும் மனசும் முழுக்க முழுக்க தெய்வ சக்தி நிறைஞ்ச பெரிய மகான்களால மட்டும்தான் அதை கட்டுப்படுத்த முடியும். அப்படி ஒருத்தர் இருக்கார். முக்கூடூர்ல யாகத்தில் இருக்கார். அவரை கேட்டா செல்வி அடக்க ஒரு வழி சொல்வார். ஹலோ, என்ன சார்? செல்வி நம்மளோட புத்திசாலியா இருக்கா. புரியலையே. முரளி ஆஸ்பத்திரியிலேருந்து டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போயிட்டா. ஐயோ, நீங்க போய் பெரிய சாமியார் பார்த்து வர்றதுக்கு 2 மணி நேரம் ஆகுமே. அது வரைக்கும் அவங்க 2 பேரும் ஒன்றும் சேரக்கூடாதே சார். அதுக்கு ஒரு வழி இருக்கு. கொஞ்சம் இருங்க சார். சாமி, என்னப்பா தங்கச்சி பத்தி எப்படி சொல்ற? என்ன ரவி, இந்த காலத்துல போய் ஆவி கிவின்னு பயந்துகிட்டு? நான் சொல்றதுல நம்பிக்கை இல்லைனா இதை கையால தொட்டுட்டு எல்லாம் அவளை பாருங்க. என்னப்பா பாருங்கன்னு சொல்றேன்ல. சொன்னா கேட்டியா? அண்ணா முறைக்கிறார் பாரு. நானும் வரலப்பா. உன் தங்கச்சி தான் இப்போவே டிஸ்சார்ஜ் பண்ணீங்கன்னு அடம் பிடிச்சி கூட்டிட்டு வந்துட்டா. அதுக்காக நடுராத்திரியில நீ ஆஸ்பத்திரி போய் கூட்டு வரணும். என்ன விடவா ஹாஸ்பிட்டல்ல இவரை பெருசா பாத்துக்க போறாங்க. உனக்கு முரளி முக்கியம், எனக்கு என் தங்கச்சி தான் முக்கியம். என்னப்பா இது? வேற ஏதோ பொண்ணோட உருவெல்லாம் தெரியுது. அவதான் நான் சொன்ன செல்வி. பொண்ணுன்னா பேய் இறங்கன்னுவாங்க, ஆனால் பொண்ணுக்குள்ளேயே பேய் இறங்கியிருக்கே, எதுக்கு? அவள் வந்ததே முரளிக்காக. இன்னைக்கு ராத்திரி அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துட்டா அப்புறம் நிரந்தரமாக அவள் மாதவி உடம்புலேயே தங்கிடுவா. அது நடக்கக்கூடாது. ஏன்பா இந்த விஷயத்தை எங்ககிட்ட சொன்ன மாதிரி முரளிக்கிட்டே சொன்ன மேட்ரு முடிஞ்சதில்ல? அது முரளி உயிருக்கே ஆபத்து. அது மட்டும் இல்லை, இந்த விஷயம் நமக்கு தெரிஞ்சிச்சுங்கிறது அவளுக்கு தெரிஞ்சா கூட நம்ம எல்லா உயிருக்கு ஆபத்து. செல்வியோட ஆவி எப்படி தடுக்கிறதுன்னு பெரிய சாமியார்ட்ட கேட்டு வரேன். அது வரைக்கும் அவங்க சேராம நீங்க தான் பார்த்துக்கணும். எதுக்கு சாமியார் எல்லாம்? நீங்க எங்க கூடயே இருங்க. நம்ம எல்லாருமா சேர்ந்து அவங்கள சேர விடாம பண்ணிடலாம். அவங்க சேரலைன்னாலும் பிரச்சனை தான். விடிஞ்சா சூரிய கிரகணம். அதுக்குள்ள அவரோட ஒன்று சேர்ந்துட்டா நிரந்தரமா தங்கிடுவேன். ஒருவேளை இது நடக்கலைன்னா விடியறதுக்குள்ள முரளியை கொண்டுடுவேன். இங்கே கிடைக்காத வாழ்க்கையை நாங்கள் அங்கே வாழ்ந்துப்போம். அவன் நினச்சது நடந்துச்சுன்னா மாதவி நமக்கு எப்பவும் கிடைக்க மாட்டா. என் தங்கச்சியோட வாழ்க்கை, முரளியோட உயிர், இது ரெண்டும் உங்கள் கையில். அப்ப பேய பிரிச்சிருவோமா? ஏதோ பாயை பிரிக்கிற மாதிரி சாதாரணமாக சொல்கிற. ரொமான்ஸ் மேட்டரில் மனுஷனை டிஸ்டர்ப் பண்ணாலே பேய் கோவம் வரும். பேயை டிஸ்டர்ப் பண்ணால் அதுக்கு எவ்வளோ கோவம் வரும். இன்னைக்கு எத்தனை பேர் பேய் இறங்க வாங்க போகிறானுங்களோ. அம்மா